தமிழ்நாட்டு அரசியல்ல 2026 தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் எடுத்திருக்கிற ஒரு அதிரடி முடிவு இப்போ சோஷியல் மீடியா முழுக்க செம வைரல். அவர் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலையுமே அவர் மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா சட்டப்படி ஒருத்தர் 2 தொகுதியில எம்எல்ஏவா இருக்க முடியாது. அதனால ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செஞ்சாகணும். இப்போ பெரம்பூரை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் விட்டு கொடுக்க போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இங்கதான் ட்விஸ்ட். அந்த காலியான திருச்சி கிழக்கு தொகுதியில அடுத்து யாரு போட்டியிடுவா? நடிகை த்ரிஷா போட்டியிடுவாங்கன்னு முதல்ல செய்திகள் பரவுச்சு. ஆனா இப்ப வந்திருக்கிற புதிய அப்டேட் என்னன்னா, நேர்மைக்கு பெயர் போன முன்னாள் IAS அதிகாரி சகாயம் அவர்கள் களமிறங்க போறதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். சரி, இப்போ உண்மை என்ன? ஏன் திடீர்னு சகாயம் IAS? ஒரு கட்சி 2 தொகுதியில ஜெயிக்கும் போது எந்த தொகுதியை தக்க வைக்கணும், எதை ராஜினாமா செய்யணுங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் வியூகம். விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை ரொம்ப கவனமா நகர்த்திட்டு வராரு. திருச்சி கிழக்கு மாதிரி ஒரு முக்கியமான தொகுதியை சும்மா சாதாரணமா யாருக்காவது கொடுத்துட முடியாது. தன்னோட கட்சியில நேர்மையான, மக்களுக்காக உழைக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கணும்னு விஜய் ரொம்பவே ஆசைப்படுறாரு. இதோட முதல் படியாதான் சகாயம் IAS உள்ள கொண்டு வர மாஸ்டர் பிளான் ரெடி ஆயிருக்கு. பொதுவான பின்னணியில பார்த்தா சகாயம் IAS தன்னோட கட்சிக்கு கொண்டு வரணுங்கிறது விஜயோட நீண்ட நாள் விருப்பம். அவர் பணியில இருந்த போதே இதுக்கான சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததா சொல்லப்படுது. ஆனா அப்போ சில காரணங்களால அது தள்ளி போச்சு. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அவரை நேரில் சந்தித்து இடைத்தேர்தலில் போட்டியிட கோரிக்கை வைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதா தகவல்கள் கூறுது. இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். சகாயம் IAS யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கனிமவள கொள்ளைய, குறிப்பா மதுரை கிரானைட் ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற வாசகத்தோட வாழ்ந்து காட்டினவர். மக்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய நன்மதிப்பு இருக்கு. அத்தகைய ஒரு மாபெரும் ஆளுமையை அரசியலுக்கு கொண்டு வர்றது மூலமா தன்னோட கட்சியின் மீதான நம்பகத்தன்மையை பல மடங்கு உயர்த்த விஜய் முடிவு செஞ்சிருக்காரு. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, சகாயம் இந்த அழைப்பை ஏத்துக்கிற பட்சத்துல அவருக்கு அரசில் மிக முக்கியமான அமைச்சர் பதவியோ அல்லது அரசின் தலைமை ஆலோசகர் பதவியோ வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது. இது விஜயோட நிர்வாக திறமைக்கும் தூய்மையான ஆட்சியை கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கும் ஒரு பெரிய சான்றா அமையும்னு அரசியல் விமர்சகர்கள் பார்க்கறாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்போ த்ரிஷாவோட நிலைமை என்ன? ஆரம்பத்துல விஜய் காலியாக்குற தொகுதியில த்ரிஷா போட்டியிடுவாங்கன்னு சில ஊடகங்கள் தெரிவிச்சது. ஆனா அது வெறும் வதந்தியா இருக்கலாம், அல்லது கட்சியோட மாற்று திட்டமா இருக்கலாம். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சை மாதிரி. அங்க ஒரு சினிமா நட்சத்திரத்தை நிறுத்துறதை விட ஒரு நேர்மையான முன்னாள் அதிகாரியை நிறுத்தினா அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கும். இதை விஜய் தரப்பு ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகாயம் IAS மாதிரி அதிகாரிகள் நேரடி அரசியலுக்கு வர்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, இது வெறும் ஒரு தொகுதி தேர்தல் மட்டும் கிடையாது. தமிழக அரசியல்ல ஒரு புதிய சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளமா பார்க்கப்படுது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எப்போ வரும்? கூடிய சீக்கிரமே சகாயம் IAS விஜயின் இல்லத்திற்கு அழைக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அங்க நடக்கிற சந்திப்புக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம். இந்திய தேர்தல் ஆணையம் திருச்சி கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்கும் போது தேர்தல் களம் இன்னும் அனல் பறக்கும். ஒரு பக்கம் பெரம்பூர் தொகுதியில விஜயோட நேரடி கவனம், இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்குல சகாயம் IASஓட களப்பணி. இது ரெண்டும் சேர்ந்தா தமிழக வெற்றிக் கழகத்தோட பலம் இன்னும் அதிகரிக்கும். ஆனா இத பத்தி சிலரின் கருத்து என்னன்னா, சகாயம் மாதிரி அதிகாரிகள் வெளியிலிருந்து அட்வைஸ் பண்றது ஈஸி, ஆனா நேரடி அரசியல்ல தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா மக்களோட பேராதரவும் விஜயோட அரசியல் செல்வாக்கும் இணையும் போது அது கண்டிப்பா சாத்தியமாகும்னு ஒரு தரப்பு உறுதியா நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, 2026 தேர்தல் தமிழக அரசியல்ல பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. தான் ஜெயிச்ச ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு நேர்மையான அதிகாரிய தன்னோட அரசியல் நிழலா மாத்த நினைக்கிறது விஜயோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே சொல்லலாம். நேர்மையான அதிகாரிகளும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களும் இணையும் இந்த கூட்டணி எதிர்காலத்துல எந்த மாதிரியான அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த மும்முனை திட்டம் பத்தி உங்களோட கருத்து என்ன? சகாயம் IASஇன் அரசியல் என்ட்ரி சரியானதுதானா? நிச்சயமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.